Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. காதல் விவகாரத்தில் இளைஞரை கடத்திய வழக்கில் புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய போலீசார் அவரது வீட்டில் குவிந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, சற்று முன்னர் கூட நீங்க தெரிவிச்சிருந்தீங்க, இந்த சம்பவத்தை அடுத்து திருப்பதி திருவள்ளூர் அந்த சாலையில கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, போக்குவரத்து மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படிலாம் இன்னொரு பக்கம் போலீசாரும் அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் சொன்னீங்க. என்ன நிலவரம் இப்ப? அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆண்டரசன்பேட்டையில் அமைந்திருக்கிறது புரட்சி பாரத கட்சியின் நிறுவன தலைவர் பூவை எம் ஜெகன்மூர்த்தியார். அவர் கேவி குப்பத்தின் சட்டமன்ற உறுப்பினராக தற்போது இருந்து வருகிறார். தேனி மாவட்டத்தை சேர்ந்த பெண்ணும் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞருக்குமான பதிவு செய்யப்பட்ட காதல் திருமணமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த திருமணத்தில் இளைஞரை மிரட்டி பஞ்சாயத்து செய்ததாக குற்றச்சாட்டு காவல்துறை மூலியமாக நம்மளுக்கு தெரிவிக்கிறது. தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆதாரப்படி எந்த விதமான தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. காவல்துறையின் தற்போது நம்ம காவல்துறையை தொடர்பு கொண்ட போது இந்த மாதிரி தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜெகன்மூர்த்தியார் புரட்சிபாரத கட்சியின் தலைவரை கைது செய்வதற்கு 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொந்தளிப்பில் இறங்கிய கட்சி தொண்டர்கள் அவரை கைது செய்யக்கூடாது என்பது 500க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் தற்போது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்தானது திருவள்ளூர், பூந்தமல்லி, திருத்தணி, திருப்பதி தேசிய நெடுஞ்சாலைகளானது போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மாற்று வழியில் காவல்துறையினர் தற்போது ஆவடி வழியாக செல்வதற்கான பணிகளை ஏற்படுத்தி வருகிறார். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.